ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கேம் ஆஃப் த்ரோன் சீரீஸில் பெஸ்ட் ரிட்டன் கேரக்டர்ஸ் ஏகப்பட்டவங்க இருக்காங்க. அவங்க எல்லாத்த பற்றி பார்க்க முடியலனாலும் ஒரு சில கேரக்டர்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். மேலும் அவங்கள பற்றி பார்க்கணுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க. ஒருவேளை நார்மலாக வர வீடியோஸை காட்டிலும் இந்த வீடியோவுக்கு லைக் அதிகமாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு பார்ட் 2 போடுறேன். ஆல்ரைட் கைஸ், லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. அண்ட் ஜான்ஸ்னோ கிட்டே இருந்தே ஆரம்பிப்போம். ஜான்ஸ்னோவை ஆரம்பத்தில் காட்டும்போது ஒரு நார்மலான கேரக்டர் மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ப்ரொட்டாகனிஸ்டுக்கான டெப்த்தே இருந்திருக்காது. அவங்க அம்மா ஒரு பேஸ்டர்ட் அப்படிங்கிறதுனால அவனுக்கு ஸ்னோ அப்படிங்கிற அந்த ஒரு பேர் வந்திருக்கும். ஒவ்வொரு கிங்டத்துலேயும் அந்த கிங்டத்தோடைய கிளைமேட்டை வச்சு அங்கே இருக்க பேஸ்டர்ட் சன்ஸ்க்கு பேர் வரும். அதுபடி நார்த்தை சேர்ந்த ஜான்க்கு ஜான்ஸ்னோ அப்படிங்கிற பேர் வந்திருக்கும். ஒயிட் வாக்கர்ஸால் இறந்து போன மனிதர்களையும் நடக்க வைக்க முடியும். அப்படிப்பட்ட மனிதர்களை நெருப்பில் எரிக்கிறது, டிராகன் ஸ்டோன் கத்தியை வச்சு வெட்டுறது, சில வழிகளில் மட்டும்தான் கொல்ல முடியும். அந்த ஒயிட் வாக்கர்ஸ் அவங்களை அட்டாக் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே ஒரு பெரிய வாளை கட்டியிருப்பாங்க. கைதிகளையும் அரசர்களுடைய சகோதரர்களையும் இந்த வாளில் இருந்தபடி பார்த்துக்கிறதுக்காக அனுப்புவாங்க. அப்படிதான் நெட் ஸ்டார்க்கோடைய பிரதரான பெஞ்சன் ஸ்டார்க்கை அந்த வாளை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அனுப்பியிருப்பாங்க. நெட் ஸ்டார்க்கோடைய பையன் தானே இந்த ஜான்ஸ்னோ. என்னதான் ஸ்கில்ஃபுல்லா இருந்திருந்தாலுமே அவன் ஒரு பேஸ்டர்டு சன்கிறதுனால அவனுக்கு சுத்தமா மரியாதை இருந்திருக்காது. அதனாலேயே அவன் அங்கிள் பெஞ்சன் ஸ்டார்க் இருக்க அந்த வாளுக்கு போயிருப்பான். அண்ட் அவருடைய அங்கிள் தான் அங்க ஹையர் அத்தாரிட்டியில இருந்திருப்பாரு. அண்ட் இங்க இருந்து தான் ஜான்ஸ்னோவுடைய லைஃப் ஆர்க்கே தொடங்கி இருக்கும். ஜான்ஸ்னோ ஒரு அல்டிமேட்டான மாசான கேரக்டர் அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காகவே ஒரு சீனரியோ இருக்கு. ராம்சே போல்டன் ஜான்ஸ்னோவோட சகோதரனான ரிக் ஸ்டார்க்கே கொன்றுவான். தான் கண்ணு முன்னாடியே தான் சகோதர செத்ததை பார்த்த ஜான்ஸ்னோ எமோஷனலி பிரேக் டவுன் ஆயிருப்பான். அப்ப ராம்சே போல்டன் ஜான்ஸ்னோவை கொல்றதுக்காக நூத்துக்கணக்கான பேர் அனுப்ப தனக்கு பின்னாடியும் ஒரு பெரும் ஆர்மி இருந்தாலுமே அவங்க வராங்களா இல்லையா அப்படின்ட்டு அவங்கள பத்தி எதுவுமே யோசிக்காம அந்த நூத்துக்கணக்கான பேர்த்த கொல்றதுக்காக கையில கத்தியோட நிப்பான் பாருங்களேன். அந்த சீனே கூஸ் பம்ஸாக தான் இருக்கும். லிட்டரலி அவங்க எல்லாத்தையும் அவனால கொல்ல முடியலாம், கொல்ல முடியாமையும் போகலாம். பட் அவங்களை எதிர்த்து நிற்கிற அந்த தைரியமே அவன் யாருங்கிறத ப்ரூவ் பண்ணிடுச்சு. நீ எல்லாம் எங்களை ஆட்சி பண்ணுறதுக்கு தகுதியே இல்லாதவன் சொல்லி அவனோட க்ரூமேட்ஸே ஜான்ஸ்னோவை கொன்றுப்பாங்க. பட் அவங்களுக்குலாம் தெரியல, அந்த 7 ராஜ்யத்தையுமே ஆட்சி பண்ணுறதுக்கு தகுதியான ஒரே ஒருத்தன் ஜான்ஸ்னோ என்று அழைக்கப்படுற ஏகான் டார்கேரியன் மட்டும்தான். ஒயிட் வாக்கர்ஸை ஜான்ஸ்னோ கில் பண்ணலினாலுமே ஒயிட் வாக்கர்ஸ் செத்ததுக்கு ஒரு பெரும் காரணம் ஜான்ஸ்னோ மட்டும்தான். நார்த்தை சேர்ந்தவங்க டெனரிஸ் டார்கேரியனோட அலைன்ஸ்னு ஒரு பெரிய குரூப்பையே ஃபார்ம் பண்ணி ஒயிட் வாக்கர்ஸ்ங்கிற படையவே அழிச்சிருப்பான் ஜான்ஸ்னோ. ஜான்ஸ்னோ லவ் பண்ண பொண்ணுங்க எல்லாருமே கெட்ட பாதையில இருந்ததுனாலேயே ஜான்ஸ்னோ கொஞ்சம் கூட யோசிக்காம 2 பேத்தையுமே கொண்டிருப்பான். ஆக்கிரமிப்பாளன் ஏகான் டார்கேரியனுடைய பாட்டுல வந்த அந்த ஒரு டார்கேரியன் ஜான்ஸ்னோ தான். சந்தேகமே வேணா, ஜான்ஸ்னோடைய கேரக்டர் ரேட்டிங் அப்படிங்கிறது 10 out of 10 தான். И поэтому знаю, со мной ничего не случится. நெட் ஸ்டார்க்கோடைய மூத்த பையன் ராப் ஸ்டார்க். ஜாஃப்ரி பராத்தியனுக்கும் ராப் ஸ்டார்க்குக்கும் ஒரே வயசு தான் கிட்டத்தட்ட ஆகும். ஆனால் ராப் ஸ்டார்க் செஞ்ச சம்பவம் எல்லாமே ஒரு தனி வரலாறு. அப்பா நெட் ஸ்டார்க்கோடைய காலை வெட்டிடுவாங்க. இந்த சம்பவத்தை கேட்ட ராப் ஸ்டார்க்கு அப்பயே கோவம் வந்திருக்கும். ஆனால் நான் எப்பயுமே அவசரத்தில் முடிவு எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் இருப்பான். அப்பா நெட் ஸ்டார்க்கை கொண்டுட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே ராப் ஸ்டார்க் ஒரு பெரும் படையை கூட்டிக்கிட்டு போருக்கு போயிருப்பான். இதுக்கு முன்னாடி போர் அனுபவமே இல்லாத ஒரு சின்ன பையனால நம்மள எதுவுமே பண்ண முடியாதுன்ட்டு லானிஸ்டர் படையும் கிங்ஸ் லேண்டிங் சேர்ந்த நினைச்சிட்டு இருந்தாங்க. லானிஸ்டர் படை இருக்கிற இடத்துக்கே ஆளுங்களை கூட்டிட்டு போய் அந்த லானிஸ்டர் படையோட தளபதியான ஜேமி லானிஸ்டரையே கடத்தி கொண்டுட்டு வந்து. ஜேமி லானிஸ்டரே ஒரு பக்கா மாசான கேரக்டர். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரையே அடிச்சு இழுத்துட்டு வந்ததெல்லாம் தனி ரகம். சார் ஆர்த்தர் டைன், சார் பாரிஸ்டர், ராபர்ட் பராத்தின்னு பெரும் போர் வீரர்களை பார்த்த டைவின் லானிஸ்டருக்கு ராப் ஸ்டார்க்கை ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். இளம் போனாய் ராப் ஸ்டார்க்கை போர்க்களத்துல நம்மளால தோக்கடிக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க பல்வேறு கிங்டத்துடைய ராஜாக்களை ஒன்று சேர்த்துக்கிட்டு துரோகத்து மூலியமா மட்டும்தான் ராப் ஸ்டார்க்கை தோக்கடிச்சாங்க. தப்பு யாரு செஞ்சாலுமே தப்பு தான். எங்க அம்மாவா இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு ராஜாவுக்கு உரிதான அந்த 10 பண்புகளுமே ராப் ஸ்டார்க்கு பக்காவா இருந்திருக்கும். போர்க்களத்தையே பார்க்காத ராப் ஸ்டார்க் போர்க்களம் தான் வாழ்க்கைன்னு இருந்த பல பேத்துக்கு பைத்தியம் பிடிக்க வச்சிருப்பான். ராப் ஸ்டார்க்கை கொஞ்சம் எபிசோட்ஸ் தான் காட்டியிருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் எபிசோட்ஸ் காட்டியிருந்தாங்கன்னா வில்லன்களை எப்படி ராப் ஸ்டார் கிட்ட இருந்து காப்பாத்துறதுன்னு டைரக்டருக்கே தெரியாம போயிருக்கும். ராப் ஸ்டார்க்கோடைய கேரக்டர் ரேட்டிங்லாம் சந்தேகமே வேணாம், 10 out of 10 தான். செஞ்சுடுவாங்க, அதெல்லாம் கரெக்டாக முடிச்சிடும். அந்த வயசில் நாங்களாம் இருந்த விட ரொம்ப ஷார்ப்பான பையன். ஒண்டியாக செஞ்சுட்டு போயினே இருப்பான்.
நெட் ஸ்டார்க்கோடைய கடைசி பொண்ணான ஆர்யா ஸ்டார்க். ஆர்யா ஸ்டார்க்குக்கு சின்ன வயசுல இருந்தே பொண்ணுங்களோட வேலையா கருதப்பட்ட சமைக்கிறது, துணி தைக்கிறது இது எதுவுமே பிடிக்காது. ஆர்யாவுக்கு பிடிச்சது ஸ்வாட் ஃபைட் தான். பட் பெண்கள் அந்த அளவுக்கு போர்க்களத்துக்கு போக மாட்டாங்க அப்படிங்கிறதுனாலையும் டார்கேரியன்ஸை தவிர அரச குடும்பத்து பெண்கள் போர்க்களத்துக்கு போகக்கூடாதுன்ட்டு ஒரு எழுதப்படாத சட்டமே இருந்துச்சாங்க. ஆனா இதுக்கெல்லாம் ஆர்யா ஸ்டார்க் அப்படியே ஆப்போசிட். அவங்க அண்ணன் ஜான் ஸ்னோ அவளுக்கு ஒரு சின்ன நீடில் மாதிரியான கத்தியை கொடுத்துட்டு போயிருப்பான். அதை வச்சுக்கிட்டு அவ பண்ண சம்பவம்லாம் ரொம்ப பெருசு. ஒயிட் வாக்கர்ஸை வனப்புத்திரர்கள் தான் உருவாக்கியிருப்பாங்க. அப்படிப்பட்ட வனப்புத்திரர்களாலேயே அந்த ஒயிட் வாக்கர்ஸை அழிச்சிருக்க முடியாது. வெஸ்டரோஸ்க்கும் ஈஸ்டரோஸ்க்கும் நடுவில் ஒரு நிலப்பகுதியே இருந்துச்சு. அந்த நிலப்பகுதியவே வனப்புத்திரர்கள் கடல் மூலியமா அழிச்சாங்க. ஆனா அந்த வனப்புத்திரர்களாலேயே ஒயிட் வாக்கர்ஸோடைய பவரை கண்ட்ரோல் பண்ண முடியலனா அவங்களுடைய பவர் எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட அந்த ஒயிட் வாக்கருடைய ஹெட்டை கொண்ட பெருமை ஆர்யா ஸ்டார்க்குக்கே உடையது. ஆயிரம் ஆண்டுகளா வனப்புத்திரர்கள், ஆதி மனிதர்கள், வெஸ்டரோஸை சேர்ந்த மக்கள்ன்ட்டு யாராலையுமே ஒயிட் வாக்கர்ஸை கொண்டிருக்க முடியாது. அந்த ஒயிட் வாக்கருடைய ஹெட்டை கொண்ட ஆர்யா ஸ்டார்க்குக்கு கேரக்டர் ரேட்டிங் 10/10. இந்த லிஸ்ட்ல அடுத்தபடியா இருக்கிறது ராபர்ட் பராத்தியன். எது ராபர்ட்டா? ஒரு பண்ணியை கூட கொல்ல தெரியாம அதுகிட்ட குத்துப்பட்டு செத்த ஒரு குடிகார அரசன் தான் நிறைய பேர் நினைப்பாங்க. அப்படி சொல்ற யாருக்குமே ராபர்ட் பராத்தியனோட கடந்த காலத்தை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பல நூறு வருடங்களா டார்கேரியன்ஸ் மட்டும் 7 ராஜ்யங்களும் ஆட்சி பண்ணிட்டு இருந்த போது ஒரு டார்கேரியன் இல்லாதவன் ஆட்சிக்கு வந்திருக்கானா அவனுக்கு பின்னாடி எதுவுமே நடக்காமையா இருந்திருக்கும். இன்னைக்கு குடியும் கூத்துமா இருந்த இந்த பார்த்திபன் ஒரு காலத்துல வெறி பிடிச்ச வேங்க மாதிரி அடிச்ச லியோங்கிறது ராபர்ட்ஸ் ரெபிலியன்கிற வெப் சீரிஸ் வந்தாதான் நிறைய பேத்துக்கு தெரிய வரும். தான் கல்யாணம் பண்ணிக்கிறதா அந்த லியானா ஸ்டார்க்கை ரேகார் டார்கேரியன் தூக்கிட்டு போயிட்டான்ட்டு ராபர்ட் பண்ண அந்த ரெபிலியன் இருக்கே, அதெல்லாம் வெப் சீரிஸா பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கும். ஆனா இன்னும் ரிலீஸ் ஆகல. ஜேமி லானிஸ்டர் மட்டும் மேட் கிங்கை கொல்லாம இருந்திருந்தானா பராத்தியனால அந்த 7 ராஜ்யத்துடைய சிம்மாசனத்துல உட்கார்ந்துருக்கவே முடியாதுன்ட்டு சிலர் சொல்லலாம். பல்வேறு போர் வீரர்களை தன்னோட கூட்டிட்டு போன ரேகார் டார்கேரியனை காட்டுமிராண்டித்தனமா பராத்தியன் அடிச்சே கொண்டாருங்கிற அந்த ஒரு சம்பவமே போதுமானது பராத்தியனால கிங்ஸ் லேண்டிங்க்கு வந்து மேட் கிங்கை கொண்டிருக்க முடியுமா முடியாதான்னு சொல்றதுக்கு. அப்படிப்பட்ட ஒரு போர் வீரன் ஒழுக்கம் இல்லைனா ஒரு சாதாரண காட்டு பண்ணிக்கிட்ட கூட குத்துப்பட்டு சாவார்னு சொல்லி அழகா அவருடைய கேரக்டரா இருக்க முடிச்சு வச்சிருப்பாரு. ராபர்ட் பராத்தியனோட கேரக்டர் ரேட்டிங்கும் 10/10 தான். கடைசியா நம்ம பார்க்க போற கேரக்டர் டைவின் லானிஸ்டர். டைவின் உயிரோடு இருந்த வரைக்கும் அந்த 7 கிங்டத்திலையுமே ஒன் மேன் ஷோ காட்டிட்டு இருந்தாருன்னு தான் சொல்லணும். அந்த 7 கிங்டத்திலையுமே எந்த ஒரு போர் நடக்கிறதா இருந்தாலுமே டைவின் லானிஸ்டர் யாரு பக்கம் நிப்பாருங்கிறத பொறுத்து தான் அந்த போரோட வெற்றிங்கிறதே அமையும். ராப் ஸ்டார்க்கோடைய தொடர் வெற்றியை பார்த்துட்டு இளம் ஓனாய் ராப் ஸ்டார்க்கு சாவே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா அந்த ராப் ஸ்டார்க்கை கொன்னதும் டைவின் லானிஸ்டரோட சூழ்ச்சமம் தான். பலசாலித்தனமா இருக்கிறது மட்டும் போதுமானது கிடையாது. அந்த பலசாலிகளை கண்ட்ரோல் பண்ற புத்திசாலித்தனம் தான் ரொம்பவுமே தேவையானது. அப்படிப்பட்ட ஒரு புத்திசாலியான கேரக்டர் தான் டைவின் லானிஸ்டர். 7 ராஜ்யத்தோட ஒரு பெரும் பணக்காரர். ஏகான் டார்கேரியன், ஏரிஸ் செகண்ட் டார்கேரியன், ராபர்ட் பராத்தியன் எல்லா பெரும் அரசர்களையும் பார்த்தவர். வேணும்னா இந்த லிஸ்ட்ல ஜாஃப்ரியும் சேர்த்திக்கோங்க. ஒருவேளை டைவின் உயிரோடு இருந்தா டெனரிஸ் டார்கேரியனுக்கும் டைவின் லானிஸ்டருக்கும் நடுவுல ஒரு பெரும் போர் நடந்திருக்கும். கண்டிப்பா அந்த போர் அருமையா இருந்தது. டைவின் லானிஸ்டர் ஆர்யா ஸ்டார் கிட்ட அப்பவே ஒன்னு கேட்பாரு. இளம் ஓனாய்க்கு சாவலன்னு சொல்றாங்க, நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லி கேட்க, யாருக்கா இருந்தாலுமே சாவு இருக்கு, யாரா இருந்தாலுமே கொல்லப்படலாம் அப்படின்ட்டு ஆர்யா சொல்ல, அதுபடியே டைவின் லானிஸ்டரோட சாவு அவரோட பையன் டிரியன் லானிஸ்டரால நடந்திருக்கு. அதுவும் ரொம்ப மோசமான நிலைமையில சாகப்பட்டிருப்பாரு. ஒரு க்ரூயலான இன்டெலிஜென்ட் ரூலிங் கேரக்டரா தான் டைவின் லானிஸ்டரை எழுதியிருப்பாங்க. டைவின் லானிஸ்டருக்குமே யோசிக்காம நம்ம 10/10 ரேட்டிங்கை கொடுத்துடலாம்.
ஆல்ரைட் கைஸ், இன்னுமே சாண்டர் கிளகனே, தியான் கிரேஜாய், ஜேமி லானிஸ்டர், டிரியன் லானிஸ்டர், சான்சா ஸ்டார்க், டெனரிஸ் டார்கேரியன், வேரி, பீட்டர் பேலிஸ், கேட்டலின் ஸ்டார்க், எட்வர்ட் ஸ்டார்க்னு பெர்ஃபெக்ட் ரிட்டன் கேரக்டர்ஸ் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. நீங்க கேட்டிங்கன்னா கண்டிப்பா பார்ட் 2 வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் போட்டுருங்க. கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல உங்களுடைய ஃபேவரட் கேரக்டர் யாரு? மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் கைஸ்.